கிட்டத்தட்ட 20 டேங்கர் விமானங்கள் அப்படிங்கிறது யூரோப்ல இருந்து மிடில் ஈஸ்டுக்கு பறந்து போயிட்டு இருக்கு. அதை எஸ்கார்ட் பண்றதுக்கு F-35 F-16 விமானங்கள் அங்கே முன்னாடி போக அதுக்கு பின்னாடி டேங்கர் விமானங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இது எல்லாமே சுல்தான் ஏர்பேஸ், சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய சுல்தான் ஏர்பேஸுக்கு தான் போயிட்டு இருக்கான். ஸோ அமெரிக்கா இப்போ அவங்களுடைய போர் விமானங்களையும் டேங்கர் விமானங்களையும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக சுல்தான் ஏர்பேஸில் கொண்டு நிலைநிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா இன்னும் 48 மணி நேரம் அப்படின்னு சொன்னது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைம் தான் போல. இஸ்ரேல் அவங்களுடைய தாக்குதலை சரமாரி செய்ய ஆரம்பிக்க போகிறாங்க. அதற்கு தேவையான ஃபியூல்ஸ் தான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க விமானங்கள், டேங்கர் விமானங்கள் வழியாக சேகரிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ மிட் ஏர் ரீஃபியூலிங் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு பெரிய உதவியை செய்ய போகிறார்கள். சேனல் 14 தான் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. We are 48 critical hours away from a war with Iran அப்படிங்கிறது தான் சேனல் 14 அறிவிப்பு. அதே மாதிரி டச்சிங் அவர் ஆயில், எங்களுடைய கச்சா எண்ணெய் நீங்கள் மறுபடியும் தொடணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் எல்லா கச்சா எண்ணெயின் மீதும் எங்களுடைய கை இருக்கும். நீங்கள் எங்களுடைய கச்சா எண்ணெயுடைய வழியை மறைத்தீர்கள் இல்லாட்டி எரித்தீர்கள் அப்படின்னா அதே மாதிரி நாங்களும் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் உலக நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் மார்க்கெட்டை வச்சு ஒரு பெரும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு போக தான் தானமும் தர்மமும். எங்ககிட்ட கச்சா எண்ணெய் இல்லை, அதில் ஏதாவது கேமை பிளே பண்ணலாம்னு நினைச்சா உங்களுக்கும் அதே கதி என்பது ஈரானுடைய பதில்.